வெல்கம் டு திருசன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனநாயகன் படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. அஃபிஷியலாக கேவின் ப்ரொடக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூ என்ன, அதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு சிபிஎஃப்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் இந்தியாவில் ஒரு படமே ரிலீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஜனநாயகன் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, படத்தை வந்துட்டு அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. டிசம்பர் 17 அவங்க படத்தை பார்த்துட்டு 27 சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அவங்க அதை பார்த்துட்டு சும்மாவே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்குமே கொஞ்ச நாள் முன்னாடி சும்மாவே இருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதில் 5 பேர் உட்காந்து அந்த சிபிஎஃப்சியில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதாவது 5 பேர் பார்த்துட்டு அதில் ஒருத்தர் மட்டும் அந்த படத்தில் ஒரு குறையாக தெரிஞ்சிருக்கு. இதுலேயே தெரிஞ்சு போய் மெஜாரிட்டி பார்த்தாலே ஒரு 4 பேர், அந்த 4 பேர் மெஜாரிட்டி பார்த்தாலே வந்துட்டு அந்த ஒருத்தர் சொன்ன விஷயத்தை கண்டுக்கவே கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு, இந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தில் இந்தியாவோட ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஒரு சம்திங் ஒரு டிபார்ட்மெண்டான ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோர்ஸ் வந்து இவங்க ஒரு மாதிரி புலி பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஒரு இஷ்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியலாக ரிலீஜியனாக ஒரு சொசைட்டியை ஒரு மாதிரி ப்ளேம் பண்ணுற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. படத்தில் சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவராக முடிவு பண்ணி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த சிபிஎஸ்சியோட ஹெட் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஹெட் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியாப்பா சரி நம்ம சர்டிஃபிகேட் இப்போதைக்கு கொடுக்க வேணாம், என்ன ஏதோ பார்த்துப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஓட்டிட்டு வச்சுருக்காங்க. இல்லைன்னா நம்ம கோர்ட்டுக்கே போயிடும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெயிட் பண்ணியே பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க இன்ன வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு, சரி இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு பார்க்கும்போது கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு படரிசாக ஒரு 5 நாள் தான் இருக்குது, இன்னும் நாள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெருசாக ரெஸ்பாண்டே இல்லை. சரி நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் போடுறோம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. பெரிய ஆர்குமெண்ட்ல போய் என்ன நடந்திருக்கு, ஜனவரி 7 அதாவது நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு, ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது புடிசர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, சார் நான் வந்து 500 கோடி இந்த படத்துக்கு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு புக்கிங் ஓப்பன் பண்ணி ஃபுல் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து இதனால இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுனா ஏகப்பட்டது லாஸ் ஆயிரும். இது நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் இல்லை, தளபதிக்காக மட்டும் இல்லை, அதாவது ஏகப்பட்ட தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க, நிறைய இந்த படத்துக்காக ஏகப்பட்ட உழைச்சவங்க இருக்காங்க, குடும்பங்கள் இதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காங்க. விஷயத்த உண்மையாக நடக்கிற விஷயம் சொல்லி பார்த்துருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படின்னா 9 படம் ரிலீஸ் பண்ணி அவனை 10 ரிலீஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு நியாயம்னு எனக்கு தெரியலங்க. என்னன்னா, ஒரு படம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான். அதாவது அக்டோபர் மாதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு சில பிஸ்னஸ் இஷ்யூனால வந்துட்டு படம் பொங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொங்கல் இஷ்யூலேயே வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி அந்த விஷயத்துக்குலாம் நம்ம போக வேணாம். அது நடந்த முடிய விஷயம், அது பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ சரி பொங்கல் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பொங்கல் இப்போ ஜனவரி 1 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணணும், சென்சார் போர்டு நியாயமான பண்ணிருக்கணும். இப்போ ஏகப்பட்ட படம் வருது இந்தியாவில் மட்டுமே, கிட்டத்தட்ட வாரத்துக்கு எத்தனையோ படம் வந்துக்கிட்டே தான் இருக்கு இந்தியாவில். ஸோ இப்போ சிபிஎஸ்சி நியாயமா என்ன பண்ணணும், படத்தை பார்த்துட்டு இந்த சீன் இருக்கு இதை நீக்குங்க, இல்லை என்ன அப்படின்னு ப்ரொடக்ஷன் அவங்க என்ன சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மாவே இருந்துட்டு கோர்ட்டில் பார்த்து பார்ப்போம்னா இது என்ன வகையான ஒரு நியாயம் இல்லை என்ன விஷயம் அப்படின்னு. போன வாரம் அமைச்ச படத்துக்குலாம் வந்துட்டு சென்சார் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அது என்ன ஒரு என்னன்னே தெரியல. ஒரு மனுஷன் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு நிற்கிறாரு. ஸோ அவரோட கடைசி படம், இந்த கடைசி படத்தையாச்சும் நிம்மதி ரிலீஸ் பண்ணும்போது அவர் சென்ட் ஆஃப் பண்ணி ஃபேர்வெல் மாதிரி படத்தை கொண்டாடலாம் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க, படம் வந்து போஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு. எப்படி இருக்கும் எல்லாருக்கும் பேசிக்காக விஜய் ஃபேன்ஸ் அதெல்லாம் கூட விடுங்க. பேசிக்காக ஒரு ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் விஜய் வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கும். ஸோ கடைசி பண்ணவங்க எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்க தான் எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட நிலைமை நினச்சி பாருங்க, அவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதனால அவங்க யாருக்கு என்ன லாபம் அப்படின்லாம் எப்பவுமே, இதனால என்ன லாபம்னே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு அதாவது ஜனவரி 8 தீர்ப்பு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 8 தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி 8 கூட எப்படியாச்சும் சென்சார் வந்துடும், எப்படியாச்சும் 9 படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம டீம் வந்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 9 காலையில் தான் தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அது வந்து சென்சஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலே இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி பார்த்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அதனால தான் படம் வந்து இப்போ அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் வரும் அப்படின்னு நம்ம ப்ரொடக்ஷன் டீமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னதான் ஒரு நல்ல விஷயம் இருந்தாலுமே வந்துட்டு, ஒரு பெரிய ஒரு கண்டிப்பாக கலெக்ஷன் கொஞ்சம் அடி வாங்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த படத்தை 9 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் கிட்ட ஹாலிடேஸ் இருக்குது, பொங்கல் ஹாலிடேஸ். அந்த நேரத்தில் படம் சூப்பராக பிக்கப் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கும்.
என்னதான் வந்து தளபதி படம் இந்த ஹாலிடேஸ் நல்லா ஓடும், அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் ஹாலிடேஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் ஆகும். இதுனா ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் டேட்டுங்க. அதனால தான் இந்த பராசக்தி படமும் வந்துட்டு 14 ரிலீஸ் ஆனது வந்துட்டு 10 போஸ்ட் பண்ணாங்க. ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டை வந்துட்டு இவ்வளோ மாதிரி இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது என்ன என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஆக்சுவலாக வந்துட்டு எந்த விஷயம் பற்றி நான் வந்துட்டு பெருசாக வீடியோலாம் போடவே மாட்டேன். நீ கேட்கலாம், நீ தளபதி ஃபேன் தானே அதனால தானே இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு. அதுக்காக மட்டும் இல்லை. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழ் சினிமாவில் இருக்க யாராச்சும் வந்து குரல் கொடுத்தாங்களா? ஒன்று ரெண்டு பேர் கொடுத்தாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அஜய் ஞானமுத்து டேரக்டர், அவர் வந்து இந்த தீமாண்டி காலனி அப்புறம் கோபுரா படம் எடுத்தார்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக பேசினார். அதுக்கப்புறம் நம்ம சிபி சத்யராஜ், அதாவது நம்ம சத்யராஜ் சாரோட பையன், அவர் வந்து ஒரு பயங்கரமாக தளபதி ஃபேன். ஸோ அவரும் வந்துட்டு நம்மளுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடுவார், தளபதிக்கு. ஸோ இவங்களை தாண்டி பெருசாக யாருமே சப்போர்ட் பண்ண மாதிரி தெரில. என்னன்னு தெரியல. ஏன்னா சினிமாவில் உங்கள் கூட இருக்கிற ஒரு நபர் சினிமா அவரோட கடைசி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவருக்கு கடைசி படத்தை முடிச்சுட்டு அவர் அலசி போவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ சப்போர்ட் பண்ணுமே அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஒரு எண்ணம் கூட சுத்தமாக யாருக்குமே இல்லை. அது இல்லையா இல்லை யாராச்சும் மிரட்டி வச்சிருக்காங்க, என்ன விஷயம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்துட்டு ஏதோ பார்க்காத மாதிரி போகிற மாதிரி அப்படியே உண்மையிலே கம்முன்னே இருக்காங்க. அது என்ன விஷயம் ஏது அப்படின்னு ஒன்றுமே புரியல. இது லியோ படத்துக்கு இந்த மாதிரி தான். ஒரு அம்மா வந்துட்டு இந்த பாட்டில் வந்துட்டு ஒரு வரி இருக்குது, என்னமோ வார்த்தை வச்சு புகை விட பவர் கிக்கு, வெள்ளி உள்ளே போனால் கில்லி வெளில வருவான். இந்த வரியெல்லாம் சின்ன பசங்க கேட்டால் வந்து எல்லாம் கெட்டு போயிடாங்க. என்ன லாஜிக்கு? அவ்வளோ மெச்சூரிட்டி தற்குறித்தனமாக மக்கள் இருக்காங்க, இல்லை பசங்க இருக்காங்க. என்ன ஒரு விதமான ஒரு தற்குறித்தனமான மைண்ட் செட். அதையும் ஏற்றுக்கிட்டு சென்சார் அதையும் அதையும் ட்ரிம் பண்ணாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் மட்டும் தான் நடக்கும் தான் நான் சொல்லுவேன். சரி, பேக் டு த ஜனநாயகன் இஷ்யூ. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, கெவின் பர்சன் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, படம் வந்து ஜனவரிலே ரிலீஸ் கிடையாது. அஃபிஷியலாக வந்துட்டு இப்போ போஸ்ட் பண்ணாயிடுச்சு. பட் வேறு ரிலீஸ் டேட் என்னென்னு சொல்லலாம், சீக்கிரமே என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேங்க அப்படின்னா, நானே 3 டைம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். புக் மை புக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புக் மை புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கவுண்டரில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தேட்டரில் நீங்கள் என்ன தேட்டருக்கு போங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துட்டு இந்த அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துலாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அது என்ன நீங்கள் பார்த்து ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க. இல்லைனா தேட்டருக்காரங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டுங்க. அந்த பிரச்சனை யாருக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாருக்காகவும் இல்லை, தளபதி விஜய் அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக தான் அந்த இவ்வளோ பிரச்சனை அவங்க குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது ஏன் நடக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. ஒரு படம் பேசிக்காக வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் ரிலீஸ் ஆகும். ஏன் நம்ம காவலன் டைமில் எடுத்துப்போம், காவலனாக இருக்கட்டும், தலைவாவாக இருக்கட்டும், துப்பாக்கியாக இருக்கட்டும், அப்புறம் ஜில்லாவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த முக்கியமாக மெர்சல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. ஸோ அந்த படத்துக்கு வந்து பிரச்சனைலாம் தாண்டி இந்த படத்துக்கு ரொம்ப அதுவும் கடைசி படத்துக்கு ரொம்ப ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி படம் சொல்லும் போது எனக்குலாம் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. பட் அதுலேயும் வந்துட்டு ரொம்ப இவங்க போட்டு அரசியல், அதாவது அதாவது நேரம் பார்த்து அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பூண்டு விளையாடுறாங்க இவங்க போந்து உட்காந்து. என்ன ஏது அப்படின்னு ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று, மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் நினைக்கலாம், நம்ம பார்த்தியா நான் படத்தை விடாமல் பண்ணிட்டேன், கடைசி எப்படிலாம் சொன்னீங்க நான் விடாமல் பண்ணிட்டேனே அப்படின்னு என்னன்னாலும் நினைக்கலாம். என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒன்று, எப்படியும் படம் ரிலீஸ் ஆகி தான் தீரும். தேட்டரில் சப்போஸ் பண்ணலானாலும் வந்துட்டு ஓடிடியில் கண்டிப்பாக வரும். எப்போ வந்தாலும் சரி படத்தை நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம், ரெக்கார்டு வைப்போம், எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களால் வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் தடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஸோ தளபதி ஃபேன்ஸ் அண்ணன் சொன்ன மாதிரி தான் காமாக இருப்போம். எவ்வளோ பேர் எத்தனை ஹேட் பண்ணாலும் ரோட் பண்ணால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, மைண்ட்லேயே எதிர்க்காதீங்க. அப்படியே ட்ரெஸ்ல தேட்டு அப்படியே போயிட்டே இருங்க. காமாக இருங்க. படம் வரட்டும், செலிப்ரேட் பண்ணி இதில் பதிலடி ரிப்ளை கொடுப்போம். அது வரைக்கும் காமாக அமைதியாக இருப்போம்.